உழைத்து ஒற்றுமையோடு இழைத்து வேற்றுமை எண்ணம் கலைத்து அடிமை நிலவினை உடைத்து அழுதோர் கண்ணீரை துடைத்து பெற்று சுதந்திர காற்றை சுவாசிக்க போராட்ட வீரர்கள் தியாகத்தை யோசிக்க சிந்திய ரத்தமும் பெருமையை சொல்லுமே சுதந்திர காற்றும் பெருமையை வெல்லுமே என்று கூறி அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்து. முத்தமிழ்கின்ற மூன்றுகள் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முதல் தமிழே முத்தமிழே மூத்த தமிழே செந்தமிழே பைந்தமிழே நறுந்தமிழே நற்றமிழே இயற்றமிழே இசை தமிழே நாடக தமிழே நாட்டிய தமிழே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ்தாயை வணங்க உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து. உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. இன்றைய சுதந்திர விழாவில் பங்கு பெற்று காவலர் நடத்த போகின்ற நாளைய சுதந்திர விழாவில் பங்கு பெற கொடுக்கும் வருங்கால காவலர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மக்கள் பணியே அறப்பணி என்று கூறி நன்னாளில் கூட தன்னலம் கருதாமல் பிறநலம் கருதி ஓய்வையா சூரியனாக உழைத்துக் கொண்டிருக்கும் காவல் உதவியாளர் திரு தருமன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தன்னொழுக்கத்தின் பிறப்பிடமாய் நல்லொழுக்கத்தின் விதையாய் தற்பெருமை கொள்ளாத முப்படையின் தலைமை இயக்குனர் திரு கோபிநாத் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தன்னலம் பாராமல் மாணவர்களின் நல்லெதிர்காலம் கருதி உழைத்துக் கொண்டிருக்கும் உடற்பயிற்சி ஆசிரியர்களையும் மாணவர்களின் ஒளிவிளக்காய் திகழும் ஆசிரியர்களையும் அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் அலுவலக ஊழியர்களையும் அனலிலும் புகையிலும் அயராது உழைத்து நமக்கு 3 வேளை பசியை போக்கும் சமையல் ஊழியர்களையும் தூய்மை எண்ணத்தை கருத்தில் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கும் துப்புரவாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதிகாரம் ஆனந்தம் கலந்து பறக்கும் கொடி, அதில் வீரத்தின் வாசல் திறக்கும்படி தேசிய கொடியை ஏற்றுவதற்காக காவல் உதவியாளர் திரு சருமன் அவர்களை அழைக்கிறோம். சிறப்பு செய்ய திரு கோபிநாத் அவர்களை அழைக்கிறோம். தலைமை உரையாற்றுவதற்காக முப்படையின் தலைமை இயக்குனர் திரு கோபிநாத் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும்
79வது சுதந்திர நல்வாழ்த்துக்கள் மற்றும் முப்படையின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் திரு தருமன் சார்பாய்வாளர் ஐயா அவர்களை வரவேற்பதில் முப்படையின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம், இது 4 பேருக்கு அடுத்து நம்ம ஒருத்தர் நேசிக்க வேண்டியது இருக்கு. யாரு? நம்மளுடைய தேசம். 5வது நம்மளுடைய தேசம். அதாவது இங்கே உட்காந்துட்டு எப்பயும் சொல்லுவோம் பேசும்போது, இங்கே உட்காந்து இங்கே கேம்பஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்க்கும் வெளியில் இருக்கக்கூடிய நார்மலான ஒரு பீப்புள்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய தேசமும் நம்மளோட மக்களும் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களும் மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்களும் அவர்களால் தான் இன்றைக்கி வந்து இந்த நம்மளுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா, ஸோ 2 பேரும் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இங்கே உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் அத்தனை பேருமே அந்த ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ நம்மளுடைய உணர்வுகளும் நம்மளோட ஒவ்வொரு நாள் செயல்பாடுகளும் நம்மளோட ஒவ்வொரு நாள் வேலைப்பாடுகளும் எப்படி இருக்கணும்னா, ஸோ ரொம்ப நீட்டாக ஒழுக்கத்தோட எப்பயுமே அது ரொம்ப சரியாக இருக்கணும். அப்போது இங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்போடு இங்கே ஒவ்வொரு நாளும் உங்களோட பயணத்தை கொண்டு செல்லுங்கள். ஸோ அடுத்த வருஷம் இதே நாள் ஒவ்வொருத்தருமே நீங்கள் ட்ரைனிங்கில் போயிட்டு, ஓகேங்களா, ஸோ அங்கே ஏற்றக்கூடிய ஃப்ளாக் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தலைமை உரையாற்றி சென்று முப்படையின் தலைமை இயக்குனர் திரு கோபிநாத் அவர்களுக்கு நன்றிகள் பல. சிறப்புரையாற்றுவதற்காக சிறப்பு விருந்தினர் காவல் உதவி ஆய்வாளர் திரு தருமன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்றா கூடி இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 79வது சுதந்திர தினம் அதை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். இந்த சுதந்திர தினம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பல தலைவர்களோட தியாகம், போராட்டம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த சுதந்திரம் அப்படின்றது கிடைச்சிருக்கும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையணும், சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னா உங்களோட கடின உழைப்பு, விடாமுயற்சி இது எல்லாமே இருந்தால் தான் நீங்க வாழ்க்கையில சுதந்திரமாகவும் வாழ்க்கையில வெற்றியும் அடைய முடியும். ஒரு இடத்துக்கு படிக்கிறதுக்கு வரீங்க அப்படின்னா எதையோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்திருக்கீங்க. அதில் நீங்கள் வெற்றின்னு ஒன்று அடைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இங்கேருந்து வெளியே போகும்போது அந்த வெற்றியை எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு நீங்கள் வந்து கடினமாக உழைக்கணும். சரிங்களா? இப்போ சார் பேசும்போது சொன்னார் சுய ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சுய ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்திருக்கிற விஷயத்தில் வந்து வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சுய ஒழுக்கத்தோடு உங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸில் எவ்வளோ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் அனுப்புகிறாங்க. உங்களோட குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆம்பிஷனாக இருக்கலாம். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம அந்த துறையில் சாதிக்கணும் அப்படின்றது உங்களோட ஆம்பிஷனாக இருக்கலாம், இல்லை உங்களோட குடும்பத்தோட ஒரு ஆம்பிஷனாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டு இங்கே வந்துட்டு சுய ஒழுக்கம் இல்லாமல் ஏதோ நம்மளும் வந்தோம் 10 பேரோட ஒரு ஆளாக வந்தோம் எப்படி ஒன்றா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. அதனால சுய ஒழுக்கத்தோடு இருங்க, வாழ்க்கையில் வெற்றி அடையறதுக்கு பாருங்க. நன்றி. சிறப்புரையாற்றி சென்ற சிறப்பு விருந்தினர் காவல் உதவியாளர் திரு தருமன் அவர்களுக்கு நன்றிகள் பல. எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சி போயிட்டேன். போகும்போது உங்களுக்கு சொல்லிட்டு போல, அது இத்தனை நாளா வர முடியல. ஏன் வர முடியலன்னா மாசத்துல ஒரு நாள் தான் லீவு, அதனால வர முடியல. ஃபர்ஸ்ட் மாசம் குரூப் 1 எக்ஸாமுக்கு ஒரு லீவ் எடுத்துட்டேன். போன மாசம் குரூப் 1 லீவ், அதுக்கு லீவ் எடுத்துட்டேன். அதோட இந்த மாசம் லீவுக்கு இன்னைக்கு உங்களை பார்க்கணுன்றதுக்காக வந்துட்டேன். உண்மையா சொன்னா வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்ததுதான், கிளாஸ் எடுக்க வந்துட்டோம். ஆனா இப்போ வேலை கிடைச்சும் கொஞ்சம் கஷ்டத்துல தான் போயிருக்கு. ஏன் கஷ்டம்னா, எனக்கு இந்த எஸ்ஐ பேட்ச் ஃபுல்லா முடிச்சுட்டு போகணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். அது கடைசியில எக்ஸாம் டிலே ஆகி டக்குன்னு வேலை கிடைச்சி அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்று எஸ்ஐ எக்ஸாம் சீக்கிரம் முடிஞ்சிடணும், இல்லை எனக்கு வேலை லேட்டா கிடைச்சிருக்கும். இந்த எஸ்ஐக்காக நான் ரொம்ப உங்களுக்காக நிறையவே பண்ணியிருக்கேன். அது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாம போனதுனால அது ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க எது வந்தாலுமே கடைசி வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா படிச்சுட்டே இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட்டை மட்டும் விடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு
கயிறு மேல நடக்க போறோம்னா நடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு நீட்டா ஒரு கொம்பு வச்சு நடப்போம். அப்போ நடக்க போறது நீங்க தான். அந்த சப்போர்ட்டுக்கு ஒரு கொம்பு இருக்கு பாத்தீங்களா, நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் சாயம் பேலன்ஸ் பண்ற இதுக்கு அந்த மாதிரி உங்களை பேலன்ஸ் பண்ணி கூட்டின்னு போறதுக்கு தான் இன்ஸ்டியூட் இங்க. உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி உங்களை எக்ஸாம் வர வரைக்கும் கூட்டின்னு போறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அது மேல நடக்க போறது நீங்க தான். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அதை முழுசா கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த பேலன்ஸ் பண்ற கொம்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது வேஸ்ட் தான். நீங்க கீழே வந்தீங்கன்னா கீழே தான் போய் விழுவீங்க. உங்களை அடிப்படாம காப்பாற்றிக்க முடியுமே வேண்டி அந்த டார்கெட் வந்து நம்மளால ரீச் பண்ண முடியாது. அவ்வளோ நான் வேலைக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த போஸ்டிங் வாங்குறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த 6 வருஷத்துல என்னுடைய ரொம்ப சந்தோஷமா இருந்த 2 வருஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முப்படையில வேலை சேர்ந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து உங்களை கைட் பண்ணதான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான இருந்தது. கஷ்டமே தெரியல. ஏன் கஷ்டம் தெரியலன்னா நான் வேலைக்கு போறதை பத்தி நான் திங்க் பண்ணல. என் திங்கிங் ஃபுல்லா வந்து உங்களுக்கு சொல்லி தரணுன்ற மாதிரி தான் போயிடுச்சு. அது கடைசியில அது வேலை கிடைச்சிச்சு, அதனால நான் போயிட்டேன். ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ். நன்றி மறப்பது நன்றன்று. விழாவை தலைமையேற்று நடத்திய திரு கோபிநாத் அவர்களுக்கும், விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த காவல் உதவியாளர் திரு தருமன் அவர்களுக்கும், அலுவலக ஊழியர்களுக்கும், உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கும், சமையல் ஊழியர்களுக்கும், துப்புரவு பணியாளர்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமை காத்த மாணவர்களுக்கும் நன்றிகள் பல. இது வெறும் பாட்டு அல்ல, உயிரின் ஓசை, நம் நாட்டின் அடையாளம், நம் நாட்டின் உயிரணு. மனமாற வாழ்த்தி தலை வணங்கி பாடும் தருணம் இது. தேசிய கீதம். பஞ்சாப சிந்த குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசித ரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுபாஷிஷ மாஹே जागे जब सय गाधा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे